ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மன். இன்றைக்கி நம்ம சேனலில் 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் வரக்கூடிய நாள் நேரம் என்ன, கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்ன, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். பூமி, சூரியன், சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில பூமி இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி சந்திரன் மேலே படாத வண்ணம் பூமி மறைச்சிட்ருக்கும். ஸோ பூமியோடைய நிழல் என்ன ஆகும், சந்திரன் மேலே போய் விழும் இல்லையா. இந்த ஒரு நிகழ்வை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். 2025ஆம் ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணம் பார்த்திங்கன்னா வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 8:58க்கு தொடங்கி மறுநாள், அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி அதிகாலை 2:25க்கு முடிவடையுது. 2022ஆம் ஆண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய மிக நீண்ட கிரகணம் இந்த சந்திர கிரகணம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இரவு 11:41க்கு தான் இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை இருக்கும். அந்த டைமில் தான் இந்த கிரகணமானது ரொம்பவே பீக் ஸ்டேஜில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரகணம் அப்படின்னாலே பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ரொம்ப வெளியில் சுற்றிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, கிரகண நேரத்தில் கதிர்வீச்சுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும், வீரியமிக்காதாகவும் இருக்கும். இதனால தான் தேவையில்லாமல் நம்ம வெளியே சுற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டாக்டரை பார்க்கணும், அன்றைக்கி தான் டெலிவரி டேட் இருக்குது, சடனாக பெயின் வந்துடுச்சு, இந்த மாதிரியான முக்கியமாக தவிர்க்க முடியாத சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியே போங்க. தேவையில்லாமல் எதுவும் ஒரு காரணமே இல்லாமல் அன்றைக்கி நைட்டு அவுட்டிங் போகிறேன், ஷாப்பிங் போகிறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அன்டைமில் வெளியே சுற்றிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா 9 மணி வாக்கில் தான் வருது இரவு. அதுக்கப்புறம் நம்ம வெளியே போக மாட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நம்ம தேவையில்லாமல் வெளியே போக வேண்டாம். நான் முன்னாடி சொன்ன முக்கியமான காரணங்களாக இருந்துச்சுன்னா மட்டும் போயிட்டு வாங்க. கிரகணத்தன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சிலருக்கு சில உணவுகள் ஒத்துக்காது. சிலருக்கு பார்த்திங்கன்னா பால் ஒத்துக்காது. அதே போல் சிலருக்கு பருப்பு, முட்டை சிலருக்கு ஒத்துக்காது. சிலருக்கு கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிக்கும், மீன் சாப்பிட்டா அரிக்கும், இறால் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான உணவுகளை குறிப்பாக அன்னைக்கு நம்ம சாப்பிட வேண்டாம். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ கிரகணம் அப்படின்னாலே நமக்கு அந்த டைமில் ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்காத உணவு, சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாத உணவு, ஹார்டான உணவுலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இட்லி, இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரைட் ஐட்டம் முக்கியமாக வெளியில் வாங்கி சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணிகளாக இருக்கும் பட்சத்தில் வெளியில் உள்ள உணவுகள் நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க. முக்கியமாக இன்றைக்கி கிரகணத்தன்னைக்கு வெளியே வாங்குகிற உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 9 மணி தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் 8-8:30க்கெலாம் உங்களோட ஃபுட்டை டின்னரை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கும், அதுக்கு தேவை அப்படின்னா முன்னாடியே பால் காய்ச்சி வைக்கிறது, அதே போல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணுங்கிறது கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரிலாம் முன்னாடியே பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த டைமில் கிரகண நேரத்தில் ஷார்ப்பான பொருட்கள் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. எதுக்காக ஷார்ப்பான பொருட்கள், கத்தி, கத்திரிக்கோள், ஊசி நூல் கோக்குறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதனால தான் முன்னாடி காலத்துலலாம் உலக்கை, அம்மிக்கல், ஆட்டுக்கல் இதெல்லாம் நிறுத்தி வைக்கும் போது செங்குத்தாக நிற்கும். கிரகணம் முடிஞ்சதும் டக்குனு கீழே விழுந்துடும். இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் கிராமப்புறங்களில் தான் பார்க்க முடியும். நீங்கள் சிட்டி சைடில் இருந்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நியூஸ் சேனலில் இந்த மாதிரி வீடியோ காமிப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு புவியீர்ப்பு சக்தியில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால தெரியாதனமாக நம்ம கூர்மையான பொருட்களை, ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணும்போது கை கட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் ஊசி நூல் தைக்காதீங்க, கத்திரிக்கோள், கத்தி இதெல்லாம் ஷார்ப்பான பொருட்களாக இருக்கும்போது யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் அருவாள் மனை எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் ஷார்ட்டாக காய்கறி நறுக்காதீங்க, சமைக்காதீங்க, தைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை மீறி எதுவும் நடக்காது. ஸோ நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. பெட்டர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா 9 o'clock முன்னாடியே நம்ம டின்னர்லாம் முடிக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. யாரும் 9 o'clock மேலே போய்ட்டு சமைக்க போகிறதில்ல இல்லையா. எப்படியும் எல்லார் வீட்லேயும் 8-8:30க்கெலாம் டின்னர் முடிச்சிடுவோம். ஸோ உங்களுக்கு அதுக்கப்புறம் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி நிறையா குடிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் வீட்டில் டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே கட்டி வச்சுட்ருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும் போது நான் கிரகண நேரத்தில் வெளியே போய்ட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக போய்ட்டு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி முக்கிய தேவைகளுக்கு வெளியே போகலாம், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அப்படியும் உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு கிளாத் வச்சு உங்களை கவர் பண்ணிவிட்டு இல்லை ஷால் போட்டுட்டு நீங்கள் போய்ட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக யூரின் மோஷன் இதெல்லாம் ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஹோல்ட் பண்ணால் தான் நமக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இது கண்டிப்பாக குழந்தையும் பாதிக்கும். ஸோ உங்களுக்கு யூரின் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக போய்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. மொபைல் யூஸ் பண்ணுறது, லேப்டாப் யூஸ் பண்ணுறதெல்லாம் கேட்குறீங்க. மொபைல் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போதே டாக்டரும் சொல்லியிருப்பாங்க, வீட்லேயும் சொல்லுவாங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அது நீங்கள் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. முக்கியமான கால்ஸ் வந்தால் மட்டும் அட்டன் பண்ணுங்கள். லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. இதை ஸ்ட்ரிக்ட்
ஸ்ட்ரிக்டாக நோ தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு லேப்டாப்லேருந்து ஹீட் வந்து எமிட் ஆகும். இது நம்மளையும் பயங்கரமாக டயர்டாக்கிடும். குழந்தைக்கும் அது நல்லதில்லை வயிற்றுக்கிட்ட வச்சு யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. டிவி பார்க்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணும்போது மட்டும் கை வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. டிவி அப்படின்னு இல்லை, எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸாக இருந்தாலும் நார்மல் டேஸ்லேயும் நீங்கள் வந்து கை ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு தான் சுவிட்ச் ஆன் பண்ணணும். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, கிரகணம் முடிஞ்சதும் குளிக்கணுமா, வீடு சுத்தம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. கிரகணம் முடிகிற நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:25 அந்த டைமில் போய்ட்டு நம்மளால் குளிச்சுட்டு இருக்க முடியாது, வீடெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நார்மலாக உங்கள் ரொட்டீனில் நீங்கள் எப்போ குளிப்பீங்களோ அந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வீடு சுத்தம் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் எப்போதும் எப்படி க்ளீன் பண்ணுவீங்களோ அது மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ப்ரெக்னன்சி டைமில் போட்டு ஹெவியாக டீப் க்ளீன் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்காதீங்க. தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தாராளமாக கிரகண நேரத்தில் தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத பயம், எண்ணம், குழப்பங்கள் இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நிம்மதியாக தூங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா 5 மணி நேரம் அப்படிங்கிறது தூங்கும்போது ஈஸியாக கடந்து போயிடும். முடிச்சுட்டு இருக்கும்போது தான் தேவையில்லாத எண்ணங்கள்லாம் வரும். தூக்கமே வரல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிக்கலாம், பிடிச்ச இசையை கேட்கலாம், அல்லது பிடிச்ச தெய்வத்தை வழிபடலாம். இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத பயம், எண்ணம், குழப்பம் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே போயிட்டு ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டியில் நம்ம மாறிடுவோம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவில் தெரியுமா, இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்குறீங்க. இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த கிரகணம் தெரியும். அதே போல் நீங்கள் சென்னை மக்களாக இருந்தீங்கன்னா கிழக்கு வானத்தை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களாலையுமே இந்த கிரகணத்தை பார்க்க முடியும். இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கொடுப்பேன். ரொம்ப லென்த்தாக ரிப்ளை கொடுக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதுக்கான ரிப்ளை வந்து கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.